பர்சனலா எனக்கே நடந்துச்சு. ஆ. ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து நல்லா போனேன். அன்னைக்கு மார்னிங்லேருந்து நான் நல்லா தான் இருந்தேன். ஆனா எனக்கு என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. அவங்க பிரேயர் பண்ணாரு. சார் சொன்ன மாதிரி அவரு பிரேயர் பண்றாரு. ஆக்சுவலா இங்க கைய வச்சு அவங்க என்ன அழுத்துறாங்க. ம். நான் விழவே இல்ல. ஆனா அவரு என்ன பிரஷர் பண்ணி விழ வச்சுட்டாரு. எனக்கு உடனே பேய் புடிச்சிருச்சுன்னு தூக்கிட்டு போய் எங்க வீட்ல போட்டுட்டு, உங்க பிள்ளைக்கு பேய் புடிச்சிருச்சுன்னு இது பண்ணி, இப்ப எங்க எங்க அம்மா, எங்க அப்பா யாருமே என் பக்கத்திலேயே வரல. நம்ம குழந்தை கிடையாது இல்லையா? நம்ம நேச்சுரலா பேசுவோம். ம். ஒரு ஆள் உங்களை தள்ளிடுறாரு, இல்ல ரோட்ல போற ஒரு ஆள் நம்மள கையை பிடிச்சி இழுக்கிறாரு. உடனே என்ன பண்ணுவோம்? உடனே கீழ படுத்துருவோமா? ஏன் ஏப்பா என்ன தள்ளிவிட்டு கேட்க மாட்டோமா? நான் சொல்லிடுறேன். அந்த சொல்லுங்க. சிச்சுவேஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணா தானே உங்களுக்கு புரியும். சொல்லுங்க, சொல்லுங்க. கூட என் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவரு புடிச்சு தள்ளின உடனே என்ன தள்ளிட்டாரு ஆக்சுவலா. என்ன புடிச்சு அவரு தள்ளிட்டாரு. தள்ளி நான் விழுந்த உடனேயுமே எனக்கு பேய் புடிச்சிருச்சுன்னு என்ன அவங்க பேசவே விடல. இவங்களா முடிவு பண்ணி என்ன வீட்டுக்கு கொண்டு போய் போட்டாங்க. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு என்னன்னே புரியல. ஏன்னா ஆல்ரெடி நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு என்ன சுத்தியே புரியல. என்ன பேசவே விடல. அவங்க என்ன சொல்றாங்க, நார்மலா கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கிற ஒரு ஆள, அல்லது ஏதோ ஒரு மன நெருக்கடியில இருக்கிற ஒரு ஆள ஏதோ பண்ணி எனக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி போடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு பேருக்கா பேய் பிடிக்கும்? அது உண்மைதான்.